நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தில் கிளாத்தி மீன் வகையில் ஒரு மீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிளாத்தி மீனை எப்படி கருவாடுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மீன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நாங்கள் வரி கிளாத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம கிளாத்தி மீன்கள்லாம் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, 3 விதமான கிளாத்தி மீன்கள் நம்ம பார்த்தோம். இதிலே அந்த கிளாத்தி மீன் வகையிலே இது ஒரு வகை. அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிளாத்தி மீன்கள் வகையில் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இது அதிகமாக கிடைக்கல. கம்மியாக தான் கிடைக்கிது. இது நாங்கள் வரி கிளாத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். அந்த இதில் உள்ள கோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் எப்படி ரேகைகள் இருக்கும், அதே மாதிரி ரேகைகளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புள்ளி வயிற்று பகுதியில் ஆரம்பிக்கிற அந்த புள்ளிங்க மேலே மேலே வர வர வால் வரைக்கும் அந்த கோடு போகும். அந்த கோடுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அந்த அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற ரேகை மாதிரியே அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே அந்த கிளாத்தி வீடியோவில் சொல்லியிருந்தேன். முதுகு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முள் மேலே கிளம்புனோன்னா அந்த இடம் பள்ளமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மீனோட கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவிழி மட்டும்தான் கருப்பாக இருக்கும். அதை சுற்றில அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளாக இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக ஊதா கலரில் இருக்க மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மீன் அந்த கிளாத்திங்களுக்கும் 3 வித்தியாசம் தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த மேல்புறத்தில் இருக்கிற தோலோட கலரு, அதுக்கப்புறம் அதோட அந்த மீனோட வாய்ப்பகுதி, அப்புறம் வால். இது 3ம் தான் வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் அதிக வித்தியாசங்கள் நம்ம பார்க்க முடியாது கிளாத்தி மீன்கள்லே. இந்த வகையான மீன்கள்லாம் கடலில் நம்ம டைரெக்டாக நம்ம உயிரோடு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மீன்கள் இது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ணுலேருந்து வர்ற அந்த தாவடை வரைக்கும் வர்ற அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, கையில் இருக்கிற ரேகை மாதிரியே இருக்கும். அந்த அந்த கோடெலாம் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சு இருக்கும். மற்ற மீன்களில் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக கோடெலாம் அதில் அந்த கலராலே போன மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கையில் இருக்கிற ரேகை மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம். இதோட வால் பகுதியெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. சொன்ன மாதிரி இந்த கிளாத்தி மீன் வகையிலே பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப அழகான மீன்கள். இந்த கலரில் இருக்கிற மீன்கள். இதே மாதிரி கொஞ்சம் பச்சை கலர் மீன் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டம் கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கரை பகுதியில் அதிகப்படும். இப்போ நம்ம இந்த கிளாத்தி மீனை எப்படி நம்ம கருவாடாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முள்ளிலேருந்து முதுகில் இருக்கிற அந்த முள்ளிலேருந்து நம்ம வயிற்றிலேருந்து கொஞ்சம் அந்த முள் மாதிரி இருக்குல்ல, அது முள் கிடையாது. அது வரைக்கும் மீனை நம்ம 2ஆக வெட்டி எடுத்துடணும். தலை நமக்கு உபயோகப்படாது. இது மாதிரி முழுமையாக நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த குடல் எல்லாமே அந்த தலையோடு சேர்ந்து வந்துடும். மீன் ரொம்ப சுத்தமாக நமக்கு அந்த சிதை உள்ள பகுதி மட்டும் நம்ம வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வால் பகுதியிலேருந்து நம்ம வயிற்று நோக்கி வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அந்த அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த தோல் வெட்டி எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டு அந்த முதுகு பக்கம் இருக்கிற தோலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக போல் நைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த தோலை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எப்படி நம்ம அதை வெட்டிட்டு தோலை உரிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். தோலை அந்த உரிக்கிற தோல் பார்த்தீங்க அப்படின்னா, பாய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப சொர சொரன்னு உள்ள தோல் தான். ஆனால் உரிக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உரிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிதையாக தான் இருக்கும். இந்த வகையான மீன்கள் வெளியில் கொஞ்சம் வழும்பு கொஞ்சம் வழவழப்போடு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப சொர சொரன்னு இருக்கக்கூடிய மீன்கள். அதனால் நம்ம இதை தோல்லாம் உரிக்கிறோம், அது மாதிரி வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப
ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து மீன் வழுக்கிட்டு போகாது. அதனால வந்து நம்ம புடிச்சு உரிக்கிறதுக்கும், வெட்டுறதுக்கும் ரொம்ப வந்து சௌரியமா இருக்கும். இது மாதிரி மீன்கள நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து, இத நம்ம முழுசா வந்து அந்த வயிற்றிலருந்து நடு முள்ளோட 2ஆ பொளந்து கூட நம்ம வந்து குழம்பு கூட வச்சுக்கலாம். பெரும்பாலுமே யாரும் இந்த குழம்புக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே இந்த இந்த மீன வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சிக்கன் மாதிரி வந்து 65 போட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்ட குடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். கொஞ்சம் அழுத்தமா இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி 65 போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லா தோல உரிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து இந்த வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எப்படி நாங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி பக்கம் 2 இல்லன்னா ஒரு 3 கோட போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆழமா வந்து வெட்டணும். அதாவது அந்த நடு முள்ளு வரைக்கும் கொஞ்சம் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து மீன் கொஞ்சம் பொளந்த மாதிரி இருக்கும். அது மாரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு வந்து அந்த நடுவுல வந்து பள்ளத்தில கொஞ்சமா அதிகமா கொஞ்சம் லைட்டா உள்ள தள்ளி தூவி விட்டுட்டு, இந்த தூள் உப்பும் போடலாம். அந்த கல் உப்பும் போடலாம். நமக்கு தேவை வந்து உப்பு அதிகமா சேர்த்துக்காதவங்க, லைட்டா போட்டா போதும். இல்லைனா கொஞ்சம் அதிகமா கூட வச்சு வந்து ஒரு 2 நாள் வந்து காய வச்சோம் அப்படிங்கும்போது நல்லா முறுமுறுன்னு காஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கருவாடா பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும் வந்து. சாப்பிட போறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த மீனா இருந்தாலும் சரி நம்ம வந்து கருவாடுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உப்பு கொஞ்சம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கருவாடுக்கு பயன்படுத்துகிற அந்த மீன் வந்து நல்லா வந்து முறுமுறுன்னு காயிற மாதிரி வந்து நல்லா காய வைக்கணும். அப்பதான் வந்து அந்த வாசனையாவும் இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டாவும் இருக்கும் அந்த மீனு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதிகமா நமக்கு வந்து மீன்கள் கிடைக்கல. எல்லாமே வந்து சேல்ஸ் அதிகம் போகாத மீன்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மீன் கிடைச்சிருக்கு. அத நம்ம பார்க்கலாம். இந்த மீன பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது என்ன மீனு அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு அரிய வகை மீன்கள்ல இதுவும் ஒண்ணு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து மத்தி மீன்கள் பார்த்துருப்பீங்க. மத்தி மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு, அது வந்து கொஞ்சம் வயிற்று பகுதி வெள்ளையாவும், முதுகு பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை கலராவும் இருக்கிற மாரி இருக்கும். பச்சை இல்லன்னா வந்து கருநீல கலர்ல இருக்கிற மாரி இருக்கும். அது உயிரோடவே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வந்து பச்சை கலரா இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து அது கொஞ்சம் நீல கலரா தெரியும். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த முறை கிடைச்ச மீன்கள் எல்லாத்துக்குமே எல்லா மீனுமே வந்து கருவாட்டுக்கு போகக்கூடிய மீன்கள் தான். பெரும்பாலும் மீன்கள் கிடைக்கல நமக்கு வந்து இந்த முறை. இது மாதிரி வந்து மீன்கள் வந்து விலை போகாத மீன்கள் வந்து அதிகமா வந்து இப்போ கிடைக்குது. அதனால அது எந்த ஒரு பயனும் நமக்கு இல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த இந்த வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சுமாரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டன் 4 டன் இருக்கும். மொத்தத்துக்கு இந்த மீன்கள்லாம். 2 முறை வந்து 2, 2 மணிக்கு வந்து நம்ம வந்து மீன் வந்து நமக்கு ஏறுனுச்சு. அப்படி ஏறும்போது வந்து எந்த ஒரு பயனுமே இல்ல அது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப விலை வந்து கம்மியா போகக்கூடிய மீன்களா இருக்கிறதுனால வந்து, நம்ம அத கொண்டு போய் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணி நம்ம கடலுக்கு வர்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வருமானம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால, அத வச்சு விலை இல்லாதனால அத வந்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால வந்து எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் வந்து தண்ணீலயே வந்து நம்ம கொட்டிட்டோம். இந்த மீன்கள பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காக்காட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஆழ்கடல்ல 40, 50 அந்த மாரி வந்து பாகங்கள் சொல்லுவோம். அந்த மாரி அங்க படக்கூடிய மீன்கள் வந்து, இப்போ கறிய வந்து 20 பாகம் சுமார் வந்து கறிய வந்து அந்த வெள்ள நீரோட்டத்துக்கு தகுந்த மாரி வந்து கறி வந்து இருக்கு. அதனால மீன்கள் பெரும்பாலுமா அதிகமா கிடைக்கல. நம்ம எப்போதும் மீன் பிடிக்கிற இடத்துல. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு நார்மலா வந்து இந்த லாக்டவுன்லேயும் கொஞ்சம் வந்து மீன்கள் விலை வந்து ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து மோசமா போயிட்டுருக்கு இதோட விலையெல்லாம் வந்து. ஆ போன முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த கிளாத்தியோட விலை சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400லேருந்து 500 போகும் அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்து அந்த ஒரு நெட்டோட விலை என்ன போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன முறை நம்ம கறிய போன பிறகு ஒரு நெட்டு வந்து ரூ. 150க்கு தான் போணுச்சு. ஒரு கூடையோட விலை வந்து ரூ. 150 தான் போணுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மீன்கள வந்து நம்ம கொண்டு போய் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்க போறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில ஒரு பெல் ஐகான் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முந்தைய சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் இருந்ததுன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை